ஒரு குட்டி கதை. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். ஒரு காட்டில் யானை குட்டி இருந்தது. அதுக்கு தான் பெரிய ஆள்னு நினப்பு. தினமும் காட்டில் நடந்துக்கிட்டு தும்பிக்கைக்கு எட்டுகிற மரக்கிளைகளை ஒடிச்சு சாப்பிட்டுக்கிட்டே போகும். அப்படி ஒரு நாள் ஒரு மரத்தை நெருங்கினப்ப அங்கே இருந்த சிட்டுக்குருவி கையை ஆட்டி வணக்க யானை நண்பா என்று கூறியது. அதை கேட்ட யானைக்குட்டி அலட்சியமாக சொன்னது, உன்னோட உருவம் எவ்வளவு, என்னோட உருவம் எவ்வளவு, நாம் எப்படி நண்பர்களாக இருக்க முடியும்? உடனே குருவி பதில் சொன்னது, ஏன் முடியாது? நட்புக்கு உருவம் முக்கியம் இல்லை, மனசு தான் முக்கியம். நான் இந்த மரத்தில் ரொம்ப நாட்களாக இருக்கேன். நீ இதை ஒடிச்சேன்னா நானும் இங்கே இருக்கிற மற்ற பறவைகளும் எங்கே போகிறது? அதுக்கு யானை கேலியான குரலில் சொன்னது, இந்த மரம் உங்களுக்கு வேணும்னா வீடாக இருக்கலாம், ஆனால் எனக்கு இதுதான் சாப்பாடு. அதை கேட்ட குருவி, அப்படின்னா நமக்குள்ளே ஒரு போட்டி வச்சுக்கலாம். அதில் நீங்கள் வெற்றி அடைந்தால் இந்த மரத்தின் கிளைகளை உடைத்து சாப்பிட்டுக்கொள், நான் வெற்றி அடைந்தால் மரத்தை ஒடிக்கக்கூடாது என்றது. பொடிப்பைய, உன்னோடு போட்டியா? சரி சொல்லு என்றது யானைக்குட்டி. நம்ம 2 பேரும் அந்த மலை வரைக்கும் பறக்கணும். யார் முதல்ல அங்கே போய் சேர்கிறோமோ அவங்க தான் வெற்றி அடைஞ்ச மாதிரி என்றது சிட்டுக்குருவி. யானை தன்னால் பறக்க முடியாதுன்னு தெரிஞ்சாலும் வீம்புக்காக இவ்வளவு தானா, பறந்துட்டா போகுது என்று போட்டிக்கு ஒப்புக்கொண்டது. போட்டி ஞாயிற்றுக்கிழமை காலை நடைபெறும் என்று நாள் முடிவு செய்யப்பட்டது. இப்போ யானைக்கு ஒரு பிரச்சனை. 4 நாளைக்குள்ளே எப்படியாவது பறக்க கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன செய்வது, யாரிடம் கற்றுக்கொள்வது என குழம்பியது. பறக்கிறது என்பது பெரிய விஷயமா என்ன? லேசாக கற்றுக்கலாம் என்று நினைத்த யானை வழியில் ஒரு கோழியை பார்த்தது. கோழி, எனக்கு ஒரு உதவி செய்யணும், நான் எப்படியாவது பறக்கணும், அதுக்கு ஒரு வழி சொல்லு என்றது. அதை கேட்ட கோழி சொன்னது, அது ரொம்ப சுலபண்ண, நான் என்ன செய்கிறேன்னு கவனி, அதே மாதிரி செய்தேன்னா நீயும் பறக்கலாம் என்றது. யானையும் ஒத்துக்கொண்டது. கோழி அங்கே இருந்த ஒரு பாறை மேலே ஏறி நின்றுக்கிட்டு சடசடன்னு ரெக்கையை அடித்தபடியே தாவியது. சில நொடிகள் அந்தரத்தில் பறந்தவாறு கீழே வந்து சேர்ந்துச்சு. இவ்வளவுதான், சுலபம், எங்கே நீ பறக்கலாம் என்றது கோழி. யானையும் கஷ்டப்பட்டு பாறை மேலே ஏறி நின்று கோழி மாதிரி காலை விரிச்சிக்கிட்டு தாவியது. அவ்வளவுதான், தொபுக்கடிர்னு கீழே விழுந்து நல்ல அடி, தொப்பை கலங்கி போச்சு. எம்மா எப்பான்னு கத்திக்கிட்டு, டேய் பறக்கிறதுக்கு வழி கேட்டால் இடுப்பை முறிக்கிறதுக்கு வழி சொல்கிறேன்னு